சண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. பரணி வந்து பேசுகிறாங்க மெடிக்கல் டேர்ம்ஸில். இப்போதைக்கு சண்முகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது, உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ் வந்து மாட்டிருந்துச்சுல, அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துடுறாங்க. பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற 5 தங்கச்சிங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி உதவி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் போட்டுட்டு சண்முகத்தை வந்து சேவ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம பரணி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி டாக்டர் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்களே, அவங்க வந்து பார்த்துட்றாங்க. அச்சச்சோ, சவுந்தரபாண்டி ஐயாவுக்கும் முத்துப்பாண்டிக்கு நான் என்னத்தை பதில் சொல்லுவேன், அப்புறமேட்டு என்னால் தான் வந்து காப்பாற்றுறாங்கன்னு தப்பாக புரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, இங்கே எல்லாம் பாயசத்தை வச்சு குடித்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி, சவுந்தரபாண்டி, அப்புறம் பாண்டியம்மாள், சனி என்ன எல்லாருக்கும் பாயசம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அக்கா, உன் கையால் செஞ்ச பாயசமே வேறு லெவல் டேஸ்ட்டுக்கா, எக்ஸ்ட்ரா இது இருக்கும்ல அந்த அளவு. அப்பா, அவன் கண்ணை மூடியிருப்பானா, ஏற்கனவே டாக்டர் வந்து பொழைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. இப்போ என்னப்பா நடக்க போகுது, ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டேய் அவன் வந்து பள்ளி மாதிரி இல்லை, பள்ளிக்கு வால் வந்து லைட்டாக கட்டானா கூட அந்த வால் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அவனும், லேசு போக்கில் அவனுக்கு எதுவும் ஆகாது, நாளைக்கு காலையில் கூட நல்ல செய்தி வருங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மருத்துவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அப்பா, நாங்கள் எல்லோரும் கேட்கணும்ல, லவுட் ஸ்பீக்கரில் போடு. போலீஸ்காரன் இல்லைக்கா, சந்தேக பேர் வெளி, எப்போ பார்த்தாலும் சந்தேகம் தான். மருத்துவர் வந்து பேசுகிறாங்க. ஐயா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க. அவனுக்கு எதுவுமே ஆகாது, பொழைச்சிட்டான். என்னல, நீயே வந்து அவனுக்கு வைத்தியம் பண்ணி காப்பாற்றிட்டியா? நான் பண்ணல, அவரோட மனைவி உங்கள் பொண்ணு பரணி எம்பிபிஎஸ் தான் காப்பாற்றிட்டாங்க. என் கையில் எதுவும் இல்லை. உள்ளே போய் காப்பாற்றுறவங்கள பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கவா முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி டாக்டர் வந்து ஃபோனை வச்சுட்டாங்க. பாத்தியா, நீ வந்து கஷ்டப்பட்டு லட்சமாக வந்து காசு செலவு பண்ணி படிக்க வச்ச படிப்பு உன்னோட எதிரியை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் பயன்பட்டுச்சு. இனிமேட்டு நான் என்ன சொல்கிறதுனே தெரிலப்பா. நம்ம வாழ்க்கை ஏன்பா எதை நோக்கி போகுதுன்னே தெரியாத மாதிரி போகுது. கடைசி நேரத்தில் இப்படி தோற்று போயிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது, சண்முகத்துக்காக பரணி 5 தங்கச்சி, ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களாம், அது மட்டும் இல்லாமல் வைகுண்டம் எல்லாரும் மாதம் வந்துட்டு இருக்காங்க. வீட்டு வாசலில் வந்து சத்தம் போடுறாங்க. அந்த இடத்துல பரணி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். முத்துப்பாண்டி வராங்க. அடிக்கலான்னு கை நோக்கி வரப்போ 3 தங்கச்சிங்க 4 தங்கச்சிங்களும் முத்துப்பாண்டி கையை வந்து பிடிச்சிட்றாங்க. ஏண்டா நினச்சிட்டு இருக்க, ஏன் கண்ணு முன்னாடி எங்கள் குலசாமியை வந்து அடிச்சலான்னு பார்க்குறியா, தொலைச்சுன்னு சொல்லும்போது தள்ளி விட்டாங்க. முத்துப்பாண்டி 2 அடி பின்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல அந்த பயம் இருக்கட்டும்டா, பொண்ணுங்க நினச்சா தான்டா எதுவாக இருந்தாலும். நீ என்னை அடிக்கணும்னு நினச்சா கூட பொண்ணுங்க நல்லல் தாண்டி உன்னால் தொட முடியல பார்த்தியா, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன்டா உன்னோட எண்ணம்லாம் இவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தோடு வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல பரணியிலேருந்து சுற்றி இருக்கிறவங்களாம், இவனை ஏன் கிட்ட விடுமா, நானே இவனை உண்டுலன்னு ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க. உங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டு உன்னை காசு சம்பாரித்து படிக்க வச்சு பிரயோஜனமே இல்லாமல் சண்முகத்தை போய் காப்பாற்றிட்ட. நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, எனக்கு கெட்டக்கும் வரும், அப்புறம் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன், என்னெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி பின்னாடி வந்து கையை வந்து பிடிச்சிட்டாங்க. பரணி கையை பாண்டியம்மா அப்பன்னு பார்த்து அடிக்கலான்னு சொல்லி முன்னாடி வரப்போ கையை உதறி விட்டு நம்ம முத்துப்பாண்டி வந்து கன்னத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நான் ஒன்றும் வலு இல்லாமல் இல்லைடா, நான் யாரோட மனைவி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேற லெவலில் மாசா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னொரு வாட்டி அடிக்க வந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளோதான், அசிங்கப்பட்டு போயிடுவேன். என்ன பாண்டியம்மா, உன்னோட கேவலமான எண்ணத்துக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும், சரியா? தேவையில்லாமல் ஆசைப்படு, பேராசைப்படாத. ஒருத்தனை அமுச்சு வைக்கணும்னு நினச்சி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீயும் உன் தம்பியும் சேர்ந்து. தம்பிக்கு அறிவு இல்லைனா புத்திமதி சொல்ல தான் நீ வரணும். ஆனால் நீயே உன் தம்பி மாதிரி 10 மடங்கு இருந்தனா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னையே வந்து எடுத்தறிஞ்சு பேசுறியா அப்படின்னு சொல்லி கிட்டக்கு வராங்க. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கியேன், முத்துப்பாண்டிக்கு என்ன நடந்துச்சோ அதான் நடந்துச்சு, கம்முன்னு கடை. இன்னொரு வாட்டி ஏதாவது சத்தம் வந்துச்சு நான் தொலைச்சுங்கிற மாதிரி மரணி வந்து பிச்சு உதறாங்க. இவனை ஏன் கிட்ட கூடியா, நான் பார்த்துக்கிறேன், முத்துப்பாண்டி பின்னாடியா குத்துற, உன்னை என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து செம்மையாக கத்துறாங்க. விடுங்க மாமா, சண்முகம் வந்து கண் முழிச்சிட்டான், இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து இவன் சண்முகையால் தான் அடிபட்டு போகணுன்னு இருந்துச்சுன்னா யாரால மாற்ற முடியும் விதியை? இன்னொரு வாட்டி சண்முகம் நேரடியாக போய் நின்ற போகிற, அவன் என்ன செய்வான்னு தெரியாது. ஏன்டா ஒரு கேமில் ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு பின்னாடி குத்துறிய, உனக்கெல்லாம் அறிவு இல்லை அப்படின்னு கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல உனக்கு நான் தங்கச்சியாக வந்து புத்திமதி சொல்கிறேன், கேட்டா கேளு, கேட்காட்டா போ. உனக்குன்னு வாழ்க்கையை அமைச்சிட்டு நல்லபடியாக வாழ வழி வைப்பார். இல்லை, நான் இவங்க கூட தான் சேருவேன், நான் இவங்க கூட தான் இருப்பேன்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்க, உன் வாழ்க்கையை யாராலையும் சேவ் பண்ண முடியாது. நீ வந்து சண்முகையாலே அடிபட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான் சொல்ல முடியும்.
டாக்டர் வந்து பேசுகிறாங்க. நம்ம பரணி வந்து சண்முகத்துக்கிட்ட, உனக்கு யாருன்னு தெரியுதா? என் அம்மா. ஏய் கான்சியஸ் வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ண தாண்டா கேட்டேன். பரணி எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டியோட பொண்ணு, முத்துப்பாண்டியோட தங்கச்சி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு குலசாமியாக இருக்காங்க. நான் வந்து கப்பை அந்த மைதானத்தில் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். உசுரை கொடுத்து விளாண்டுருக்கேன்ல. ஏண்டா தையல் போட்டிருக்கு, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. ஏய் உசுரை கொடுத்து விளாண்டு ஜெயிச்சிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது அந்த மைதானத்தில் தான் வந்து நான் போனோம். என்னை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போங்க, ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போங்க, எப்படி வேணாலும் கூட்டிகிட்டு போங்க. நான் மைதானத்தில் தான் மாலையும் கருத்துமாக வாங்கி ஊர் மக்கள் முன்னாடி கப்பை வாங்கணும். இருந்தாலும் உனக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லும்போது தள்ளாடிக்கிட்டு வராங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் உதவி செஞ்சு மாலையை வந்து பெரிய மாலையாக போட்டு கப்பை வந்து வாங்குற மாதிரி காட்டுறாங்க.